ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் வந்து சன்னா கிரேவி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரொம்ப டைம் சேவர் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக பண்ணி காமிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சன்னாவை ஒரு 3-4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இது வேக வைக்க வேணாம், இதை நம்ம அப்புறமா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ரைஸ் வேக வைக்கிறோம் இல்லையா குக்கரில், அந்த டைமில் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 இன்ச்சு இஞ்சி, ஒரு பஞ்சோடு அப்படியே கார்லிக். இந்த டைமில் நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டு வேக வச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி வேகணும். ஒரு விசிலில் வெந்துடும் இதெல்லாம். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தக்காளியோட தோல் தனியாக பிரிஞ்சு வந்து அதை நம்ம தனியாக வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பூண்டுக்கு நடுவில் இருக்க அந்த ஸ்டம்மே எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம தக்காளி வெங்காயம்லாம் தனியாக வதக்கிக்கிட்டு இருந்தோன்னா ரொம்ப டைம் நமக்கு ஆகும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு கட் பண்ணுற டைமும் மிச்சமாகும், வதங்குற டைமும் மிச்சமாகும். அதே மாதிரி இந்த பச்சை ஸ்மெல்லாம் வராமல் இது ஆல்ரெடி முன்னாடியே நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம எண்ணெயில் பரட்டினா போதும், வெந்துடும். இந்த மாதிரி இந்த பூண்டில் இருக்க நடுவில் இருக்க ஸ்டம்மே வெளுக்கிட்டு இந்த மாதிரி இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம். இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கணும். இதை அவ்வளோதான், இது ரெடி. இப்போ நம்ம வந்து கடாயிலையோ குக்கர்லேயோ ஒரு 2 கரண்டி ஆயில் விட்டுக்கணும். விட்டதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை அதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை ஒரு 2 நிமிஷம் கிண்டணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய உப்பு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 4-5 பச்சை மிளகா கட் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நிறையா குழம்பு மிளகாய் பொடி, இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை வதக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நிறைய கெட்டி தயிர். இந்த தயிர் போட்டால் ஒரு நல்ல மணம் இருக்கும். இந்த தயிர்லேருந்து ஒரு ஆயில் வரும், நம்ம வதக்கும் போதே அது ஒரு ஆயில் விடும். அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இப்போ நம்ம தேங்காயெல்லாம் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கேர்டும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது கொஞ்சம் ஆயில் விடுற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக ஆயில் விட்டுரும். 2-3 நிமிஷத்தில் இது ஆயில் விட ஆரம்பிச்சிடும். இந்த மசாலாலேருந்து ஆயில் வரும். கொஞ்சம் நேரம் இப்படி மூடி வச்சுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அந்த பாருங்கள், ஆயில் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச சன்னாவை இதில் ஆட் பண்ணிடணும். இப்போ சன்னா வேக வைக்கிற டைமு நமக்கு சேவிங்க. இந்த விசிலில் இது வெந்துடும். இந்த சன்னாவை போட்டு இதை 2 பரட்டிட்டு இதில் வந்து 2 கப் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 2 கப் தண்ணி நான் விட்டுருக்கேன். இதில் அதுக்கப்புறம் அதில் ஒரு பஞ்ச் கஸ்தூரி மெத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 விசில் விடலாம். அவ்வளோதான். இதோட இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், சூப்பரான ஒரு சன்னா கிரேவி கொஞ்சம் நேரத்தில். இப்போ நம்ம சன்னா கிரேவிலாம் பண்ணால் 1 மணி நேரம் கிட்ட ஆகும். இது வந்து அரை மணி நேரத்தில் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நிறைய நெய் இதில் ஆட் பண்ணிடுங்க. இதில் லைட்டாக நம்ம வேணும்னா வெல்லம் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், கிரேவி சூப்பராக இருக்குது. இது சப்பாத்தி, தோசை, பூரி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி இதோட முடிஞ்சது. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் சொல்ல போகிறேன். இப்போ நம்மகிட்ட இருக்க ஜீரகம், சோம்பு, ரைஸோ இல்லை மாவோ இல்லை பொடியோ எது வேணாலும் நமக்கு ஒரு மாதிரி பதத்து பூச்சி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் மழை நேரத்தில். அதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாச்சும் சுடுறோம் இல்லையா, சுடும்போது தோசை தவா அப்படியே சூடாக இருக்கும். நம்ம வந்து சும்மாவே விட்டுருவோம் யூஸ் பண்ணாமல். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்மகிட்ட எது பதத்து போயிருக்குன்னு தெரியுதோ அந்த ஐட்டத்தை நம்ம அதில் கொட்டி பரப்பி விட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக மாதிரி சூப்பராக ஆயிரும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1 இயருக்கு நீங்கள் அந்த ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா 1 இயருக்கு அது பூச்சி பிடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம அந்த பொருளை இப்போ சேவ் பண்ணிக்கலாம்.